வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஷார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை குழம்பு, அதாவது கம்மஞ்சோத்துக்கு செய்வோம் இல்லையா, அந்த குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம துவரம் பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி அளவு இப்போ நம்ம பார்க்க போறது. அதுக்கு உப்பு, வெங்காயம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க, முருங்கைக்கீரை, மிளகாத்தூள்ல அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு. இது பச்சரிசி 1 ஸ்பூனு, துவரம் பருப்பு 1 ஸ்பூன். இந்த துவரம் பருப்பு இல்லாம இது ஊற வச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சீரகம் 1/4 ஸ்பூனு. அப்புறம் இந்த கருப்பு வடகம் இல்லையா, தாளிக்கிற வடகம், இது காக்கா வடகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது 1. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், எண்ணெய். இதுதான் நம்ம இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம அந்த ஊற வச்ச துவரம் பருப்பு அரிசி இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி அரைச்சிட்டு அதோட அந்த சீரகம் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சொன்னாலே அதையும் இந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நசுக்கிக்கணும். இப்போ அந்த நசுக்குனது இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். துவரம் பருப்பை இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வச்சோன்னே இந்த நம்ம வடகம் இருக்கு இல்லையா, காமிச்சோம் இல்லையா, அந்த வடகத்தை போட்டு தாளிச்சிடணும். வேற எதுவும் நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்க்க வேண்டியதில்லை. அந்த வடகத்தை போட்டு நல்லா பொரிய விடணும். இது நம்ம துவரம் பருப்பும் அரிசியும் அரைச்சிட்டு அதோட வெங்காயம் சீரகம் கலந்து வச்சுக்கணும். அதுல தண்ணி விட்டு கலந்து இதோட நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிண்டி விடணும். இப்போ இது நல்லா கொதிச்சு பாருங்க, திக்காயிருச்சு. இதுல நம்ம புளிய கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஊத்திக்கணும். இதுல மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டணும். சரி, நல்லா கொதி பச்சை வாசம் போனோடனே நம்ம அந்த வேக வச்ச பருப்பு இருக்குல்லையா, அதையும் இதுல கலந்துக்கணும். இப்போ பருப்பு ஆட் பண்ணி இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த முருங்கைக்கீரையை இதோட ஆட் பண்ணிக்கணும். இப்போ முருங்கைக்கீரை போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். லேட்டானா அந்த முருங்கைக்கீரை கலர் மாறி போயிடும். ஓகே, இப்போ நம்மளோட இந்த முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கம்மஞ்சோறு, சோளச்சோறு, நம்ம கேழ்வரகு களி கிண்டுறோம் இல்லையா, எல்லாத்துக்குமே இது டேஸ்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.